ஆரோக்கியமான கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். இந்த கம்பு தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு கம்பு பாருங்கள். 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவிட்டு 6 மணிக்கூர் ஊற வச்சுருங்க. 6 மணிக்கூர் கழித்து நம்ம பார்த்துருவோம். தண்ணி வடிகட்டி மிக்ஸி ஜாரில் மாற்றி நிறைய தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதில் மிக்ஸி ஜாரை அலசி ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்துருவோம். பாருங்கள், குறைஞ்சது 8 மணிக்கூர் புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அடுத்த நாள் நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இதில் நல்லா கிறிஸ்பியான தோசை சுடணுன்னா இப்படி சுட்டு எடுத்துருங்க. பஞ்சு போலன்னா சின்ன தோசையை சுட்டு எடுங்க. இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து விடுங்க. ஆனால் நல்லா கிறிஸ்பியான தோசையாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான தோசை